கூகுள்ல போயிட்டு வெதர் ரிப்போர்ட் பாக்குறது. இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா சென்னையில? சென்னை நீங்க இருக்க இடத்த போட்டு வெதர் டுடேன்னு போட்டா அதுல மழை பெய்யறத பத்தி காமிக்கும். எனக்கும் தினம் தானே அப்படிதான் காமிக்குது. 40%, 30%, 50%. ஆனா பெய்யறதே கிடையாது. இந்த கூகுள் சேட்டலைட் இந்த மேகங்கள்லாம் கூடுது பாத்தீங்களா, அதை பார்த்ததுமே மழை பெய்யும்னு அனுப்பிச்சு விட்டுருது. ஆனா இயற்கை அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருது. அதனால வழக்கம் போல இன்னைக்கும் நான் தண்ணி ஊத்துற வேலையோட சேர்த்து சில விதைகள் எடுத்துட்டு போயிருந்தேங்க. குழம்புக்கு சமைப்பவங்கள்ல மஞ்சத்தூள், அந்த மஞ்சத்தூள் அறுவடை பண்ற மஞ்சள் கிழங்குகள் எல்லாம் என் வீட்டுல முளைவிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் விதைகள். இந்த மஞ்சத்தூள் இருக்கு பாத்தீங்களா, குழம்புக்கு சமைக்கிற மஞ்சத்தூள், அந்த மஞ்சள் கிழங்கு, இது என்கிட்ட நிறைய இந்த வருஷம் நான் இந்த தைப்பட்டத்துல அறுவடை பண்ணேங்க. அதனாலதான் இந்த விதை கிழங்கு திருவிழாக்கள், அப்புறமா இந்த விதை திருவிழாக்கள்லாம் நிறைய போகல. ஏன்னா எனக்கு தேவையானது என்கிட்ட இருந்துச்சு. நிறைய அறுவடை பண்ணி 100 கிராம் கிட்ட மஞ்சத்தூள் அரைச்சேன். அப்பப்ப குழம்பு மிளகாத்தூள்லையும் போட்டுட்டு இருக்கேன். இன்னமும் ஃப்ரிட்ஜில் அவுக்கிறோம்ல நம்ம, இந்த மாதிரி இந்த மஞ்சளுக்குள்ள அறுவடை பண்ணி அவுச்சி காய வைக்கணும் நல்லா வெயில்ல 4-5 நாள். அதை நல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணா 4ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாங்க. அதனால எனக்கு தேவை அதிகமா இருக்கிறதுனால மட்டும் இந்த மஞ்சளை நான் நிறைய இன்னைக்கு விதைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 தொட்டி கிட்ட விதைச்சிட்டு இருந்தேன். அப்பப்ப சளி பிடிக்குது பாத்தீங்களா, அப்ப பால்ல இந்த இயற்கையா வளர்த்து அறுவடை செஞ்சு நம்ம வீட்லயே தூள் பண்ண மஞ்சத்தூளை ஒரு சொட்டி சிட்டிகை போட்டு போட்டு குடிச்சிட்டே வந்தா அப்படியே அடுத்த 2 நாள்லயே அரெஸ்ட் ஆயிடுதுங்க. சூப்பரா இது கேட்கும். அதுவும் இந்த சளி சம்பந்தப்பட்டமான பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இந்த மஞ்சத்தூள் ஒரு பெரிய தீர்வுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பீர்க்கங்காய் விதை வைக்கிறதுக்கு கொடி கட்டி விட்டுருப்போம்ல, பிளெயின் கொடி, அதுக்கு கீழே தொட்டிகள்ல நம்ம வச்சோம் அப்படின்னா வேலை பலு அதிகமா இருக்கும்போது ஒரு நூல்ல கட்டி கட்டி நம்ம மேல ஏத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு ஒரே சைடா வந்துகிட்டு இருக்கும். அதாவது பீர்க்கங்காய் 10 விதைகளை ஒரே பக்கமா ஒரே பக்கத்துல இருக்க தொட்டியை வச்சா மகரந்த சேர்க்கையும் நல்லா நடக்கும், காத்துல அடி பூக்கள், அதே மாதிரி காய்களும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். 1000 தான் சொல்ல போனாலும் நம்ம கை வழியா தான் பீர்க்கங்காய் இது வரைக்கும் மகரந்த சேர்க்கை செய்யறோம், ஆண் பூ எடுத்து பெண் பூக்கு. இருந்தாலும் ஒரே சைடா இருந்தா நல்லா இருக்குமேனு எல்லா தொட்டிலையும் பார்த்து நான் விதைகள் வச்சிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது மண்ணை தோண்டி தானே விதைகள் வைக்கிறோம். அதுல தன்னாலே ஒரு சேப்பங்கிழங்கு முளைக்க போட்டு அதுல இருந்து எனக்கு ஒரு சேப்பங்கிழங்கு கிடைச்சதுங்க. மேல பார்த்தா பச்சையா இருந்துச்சு. சரி, அதையும் ஒரு தொட்டில வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டு இருந்தேன். தினசரி தண்ணியை ஊத்துறதோட சேர்த்து நம்ம புதுசா ஏதாவது விதைகள் வைக்கிறது, நாற்றுகள் நடவு பண்றது, இந்த மாதிரி இருந்தாதான் காய்கறி வளர்க்குற மாடி தோட்டத்துல நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறுவடை தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஹாப்பி கார்டனிங்க.